சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவருடைய முகம் முழுமையாக ஒரு சனாதனத்தின் அடிப்படையில் ஒரு இந்து தேசியவாதத்தில் இருந்து தான் இவர் வருகிறார். ஆனால் இவர் RSS கிடையாது, இவர் ஒரு காவல்துறை அதிகாரி. முற்றிலும் அவர் இப்பொழுது ரெண்டு விஷயத்தை சொல்றார். நான் மோடியின் ரசிகன். திரு அண்ணாமலை அவருடைய கருத்து என்னவென்றால், எல்லோரும் அமைப்பிலிருந்து அரசியலுக்கு செல்வார்கள், இவர் அரசியலிருந்து அமைப்புக்கு வருகிறார். நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் தெளிவா பேசலாம் அண்ணாமலையை பற்றி. உடனடியாக ஒரு செய்தி வந்த உடனே பேசுவது என்பது முழுமைப்படுத்த ஒரு கதையாக இருக்காது. திரு அண்ணாமலை நேற்றைக்கு சரியாக 12 மணிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி. பொதுவாக அண்ணாமலையை பற்றி ஊடகங்கள் கட்டமைப்பு செய்வது 2 காரணங்களால். அண்ணாமலைக்கு பெரிய அளவுல மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணம் இல்லை, அவர்களுக்கு செய்தி வேண்டும். அதற்காக அந்த செய்தியை அவர்கள் கட்டமைக்கிறார்கள், ஒரு பெரிய அளவிலே அதை கொண்டு செல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அண்ணாமலையை விட அறிவுஜீவிகள் தமிழ்நாட்டில் இல்லையா? இருக்கிறார்கள். அண்ணாமலையை விட அறிவாளவர்கள் இருக்கிறார்கள், ஏன் இல்லை? எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இவருடைய, நான் மறுபடியும் சொல்கிறேன், இவருடைய தகுதிக்கு மேலான ஒரு விவகாரம் அவரை இந்த அளவிற்கு உச்சபட்சத்தில் கொண்டு வைத்திருப்பது அவருடைய தனித்திறன் ஒன்று. இப்போ அண்ணாமலை வெளியேறியதை குறித்து நேற்று 12 மணிக்கு அவர் பேசிக்கொண்டிருப்பதே காலகட்டத்தில் அவரை எதிர்த்து கேள்விகளும் கூட வலைதளங்களில் வந்திருக்கிறது. முதலாவது கேள்வி, நீங்கள் இந்து தேசியவாதத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கின்றீர்கள், இப்போது நீங்கள் ஒரு திராவிடத்தின் முகமாக மாறியிருக்கிறீர்கள், ஐடியாலஜி. இது முதலாவது. இரண்டாவது, இயற்கையாகவே நான் ஒரு திராவிடன், ஒரு தமிழன், எனக்கும் இந்த இந்து தேசியத்திற்கும் அடிப்படையான கூறுகள் பொருத்தமில்லை. இதைத்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னதாக நான் இதே ஜெம் டிவியில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு தெளிவாக பேசியிருந்தேன். நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அவர் அறிவிப்புக்கு முன்னாடி. அடுத்து அவர் சொல்லுகிற செக்யூலர் என்ன? அடுத்து அவர் வலிமையாக எல்லோரையும் இணைக்க போகிறார் அப்படின்னு சொல்றார். சீமான்ல இருந்து டிடிவி தினகரன் எல்லோரும் அரசியல் செய்கிறார்கள் என்று. ஆனால் இங்கே நமக்கான கேள்வி என்ன எழுகிறது என்று சொன்னால், இவருடைய முகம் முழுமையாக ஒரு சனாதனத்தின் அடிப்படையில் ஒரு இந்து தேசியவாதத்தில் இருந்து தான் இவர் வருகிறார். ஆனால் இவர் RSS கிடையாது, இவர் ஒரு காவல்துறை அதிகாரி. தமிழ்நாட்டில் மைக்கேல்பட்டி என்கின்ற ஒரு ஊரில் கிறிஸ்தவ சிறுபான்மையிற்கு எதிராக நடந்து போன ஒரு விவகாரத்தை பெரிதாக்கியவர் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனால எப்படி உண்மையாக எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியோடு, மற்றொரு புறம் அவருடைய பேட்டிக்கு பின்னால் வெளியான விவகாரம், இவரே அவர்களுடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். நீங்கள் போங்கள், திராவிடர்கள் போன்று நீங்கள் உங்களுடைய கட்சியை வளர்த்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் சனாதனம், சமஸ்கிருதம், ஆரியவாதம் இப்படியெல்லாம் பேசினால் நமக்கு சரி வராது, சுயம் சேவக், சங்க பரிவார், இதற்கெல்லாம் இடமில்லை, நீங்கள் உங்கள் போக்கில் ஒரு அரசியலை செய்யுங்கள், ஆனால் நீங்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது எங்களுக்கு சரியாக இருக்கும் என்ற பிளஸ்ஸிங்கோடு, ஆசீர்வாதத்தால் அவர் வந்திருக்கிறார். பிளஸ்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் அவர் வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு யூகமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலை தேடணும். முற்றிலும் அவர் இப்பொழுது 2 விஷயத்தை சொல்றார். நான் மோடியின் ரசிகன். மோடி யார்? ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிற போது சொல்கிறார், நான் ஒரு இந்து தேசியவாதி என்று சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மோடியுடைய ஸ்டேட்மெண்ட்.
BL சந்தோஷ் யார்? இவருடைய குரு. அவர் என்ன சொல்றார்? நான் முழுக்க முழுக்க RSSனுடைய ஒரு பிரதிநிதி. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்நாடக பிராமணர் அவரைத்தான் அனுப்புவார்கள். 2. 3வது ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்ன? அவர் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா. அதிலும் டவுட் இல்லை. இப்போ நீங்க இந்த 3 பேரையும் பாருங்க. இந்த 3 பேரோடும் நட்போடு இருக்கிற இவரை ஈஸியா அந்த 3 பேரும் அழைத்து விடுவார்கள். நான் அமித்ஷாவுக்காகவோ மற்றவருக்கு சேரல, மோடியை நான் ரசித்தேன். உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிவுஜீவியாக இருந்தால் மோடி அவர்களின் வந்த பின்புலத்தை அவர் பார்க்க வேண்டும். 2013 மோடி வருகிறார். அவர் ஆட்சி செய்யும் போது சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்கிறார். இன்க்ளூசிவ்னஸ், மேக் இன் இந்தியா சொல்கிறார். மக்கள் வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு இந்தியாவில் மோடி செய்தது, அதற்கு முன்பு அவர் மீது குஜராத் படுகொலை வழக்குகள் உண்டு. அது அவர் மிஸ்டர் கிளீன் ஆகிவிட்டார் என்பது பரவாயில்லை. அதற்கு பிறகு 2013 காலகட்டங்களில் இதே பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் ஜாட் இஸ்லாமியர்களுக்காக இழைக்கப்பட்ட அமித்ஷாவினுடைய தலைமையிலான ஒரு பெரும் ரயோட்ஸ், அதை நாம் மறக்க முடியாது. அதற்கு பிறகு மாட்டு இறைச்சி விவகாரம், சிறுபான்மையினர்கள் நாடு முழுவதும் தாக்கப்பட்ட விவகாரம், ராம ஜென்மபூமி விவகாரம், சிஏஜியுடைய விவகாரம், CIA விவகாரம், அதே போன்று நீங்கள் பார்க்கிற 370 ஒப்ளிகேஷன், காமன் சிவில் கோட், இப்படி எல்லா விவகாரம், ஆசாம் விவகாரம், இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மேற்கு வங்க விவகாரம் வரைக்கும் நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்ன? டியூரிங் தி எலெக்ஷன் கேம்பிங் 2026 அவர் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார், ரிவீல் பண்றார். அந்த ரிவீல் பண்ணது 110 இடங்களில் இஸ்லாம் வெறுப்பை அவர் பேசுகிறார். அதிக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள், உங்களுக்கு 2 எரும மாடு இருந்தால் அதை ஒன்றை பறித்து கொடுத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு தேசியவாதி, இந்து தேசியவாதியை அண்ணாமலைக்கு பிடிக்கிறது. அவரை நான் ரசிக்கிறேன். அவரை என்ன ரசித்தீர்கள் என்ற கேள்வி எழும் ஒரு பத்திரிகையாளனாக. அவருடைய தேசியவாதம் இதுதான். இந்தியாவில் சனாதன ஆட்சி, சுயம் சேகனுடைய பிராமண தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகிற அந்த ஆட்சி, ஹிந்து மதம் என்பது பிராமண சித்தாந்தம் மட்டுமே. திராவிட கலாச்சாரம், திராவிட சாமிகளுக்கு படைப்பது, ஆடு வெட்டுவது, மாடு வெட்டுவது, கோழி வெட்டுவது, இதெல்லாம் அங்கே இல்லை. அதுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நரேந்திர மோடி. அவர் சொன்னால் அவர் எனக்கு பிடிக்கும் என்றார். BL சந்தோஷம் என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னார். நீங்கள் அதை பொதுவெளியிலே சொல்கின்ற போது நாம் கேட்கிறோம் அண்ணாமலையிடத்தில், மோடியை எந்த இடத்தில் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நாட்டின் வளர்ச்சி நீங்கள் விரும்ப முடியாது, இந்தியாவுடைய சமகால நிகழ்வுகளை விரும்ப முடியாது. அது கூட பரவாயில்லை. ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் அல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஒரு ரெசஷன். ஆனால் பொது சமூகத்தில் மோடி அவர்களின் நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறது. சிறுபான்மைக்கு எதிர் மனநிலை. அப்படினால் அவருடைய ரசிகராக மட்டும் நீங்கள் பயணித்தார் என்றால் நாளை அவருடைய ரசிகராக நீங்கள் மாறிவிட மாட்டீர்கள் என்ற கேள்வி என்ன? இதையும் கேட்கப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஆனாலும் சில ஊடகவியலாளர்கள் அவர்கள்தான் ட்ரெயின் பண்ணி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது அவர்கள்ட்ட தான் போய் ஆதாரத்தை கேட்கணும். நம்மள்ட்ட ஆதாரம் ஒன்றும் இல்லை. தற்போது அண்ணாமலைக்கு 10 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள், 50,000 பேர் உறுப்பினராக ஆகிவிட்டார்கள். இது ஒரு பிம்பம் தான். இதுல 10 லட்சத்தில் 6 லட்சம் 7 லட்சம் அது பாரதிய ஜனதாவுக்கு போனவர்கள் தான். அண்ணாமலைக்கு வேற எந்த ஆட்களும் இல்லை. பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினர்கள், பாரதிய ஜனதாவினுடைய வெல்விஷர்ஸ், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பவர்கள் தான் இந்த 10 லட்சம் பேர். ஒரு பொது சிந்தனையில் ஒரு இடதுசாரியோ அல்லது ஒரு பொது சிந்தனையிலான ஒரு திராவிட தமிழ் தேசியவாதிகளோ இவருக்கு இல்லை. இந்த 10 லட்சத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படித்தான் இருக்கும். அதை நாம் எடுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது 2வது.
மூன்றாவது திரு அண்ணாமலை அவருடைய கருத்து என்னவென்றால், எல்லோரும் அமைப்பிலிருந்து அரசியலுக்கு செல்வார்கள், இவர் அரசியலிருந்து அமைப்புக்கு வருகிறார். இப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஜோசப் சி விஜய் அவருடைய ஆட்சி நடக்கு. மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் அவர்களின் பாகுபாடு, டிஸ்பாரிட்டி, இந்த சம இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் மத்திய அரசுக்கு உங்களுக்கு ஒப்பு கருத்து இல்லை, அப்படித்தானே? அப்ப நீங்க எல்லோரையும் எதிர்க்கணும். திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்தீர்கள், தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதில் பாதி உண்மை, பாதி பொய், பாதி சொன்னீர்கள். நிறைய பொய் வேற சொல்லுவீங்க, அதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு இடத்துல போட்ல தண்ணியே இல்லாம போட்ல தண்ணிக்குள்ள போன மாதிரி எடுத்தீங்க, அதோடைய ரா ஃபுட்டேஜ் வெளியேறிச்சு. அது அசிங்கம் தான், அதை விட்டுருங்க. உங்க மீது கல்யாணராமன் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். கல்யாணராமன் மட்டும் இல்லை, எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருந்தார்கள், அதை விட்டுருங்க. இப்ப நீங்க வந்தது இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய குரல்களாக இருக்கிறது. மோடியின் பார்வையில் இல்லை, உங்களின் பார்வையில் மோடி எப்படி தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? BL சந்தோஷுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் என்ன? ரஜினிகாந்தினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால் ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவர்? திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி இப்பொழுது புது அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களை நம்பி 1.5 லட்சம், 2 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த தத்துவத்தை கொண்டு வரப் போகிறீர்கள்? மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை போட போகிறீர்களா? உங்களுடைய கட்சி ஆரம்பிக்கிற போது தமிழர்களின் முகமாக இருக்கும் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேராசான் அம்பேத்கர், இப்படியெல்லாம் பெரும் தலைவர்களை உங்களுடைய கட்சியினுடைய அடையாளமாக நீங்கள் இணைக்கப் போகிறீர்களா? இங்கே முக்கியமான கேள்வி, திமுக தோல்வியடைந்ததோ அதிமுக சிதறுண்டு சில்லு போல போக பற்றியது அல்ல, அனுபவமற்ற இளம் வைத்து கொண்டு செல்வது அல்ல, அடிப்படைத்துவமான கோட்பாடு தமிழர்களுக்கு ஏற்புடையது அல்ல. கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக 11% 3.5% இன்றைக்கு பாரதிய ஜனதா கீழே விழுந்து போச்சு. பாரதிய ஜனதாவினுடைய அந்த 3.5% தான் நீங்கள் பிடிக்க வேண்டும். நான் பலமுறை சொன்னேன் எல்லோரிடத்திலும், நல்ல கவனித்து பாருங்கள். 2024 பொது தேர்தலில் 11 விழுக்காடும் 18.5 விழுக்காடும் அண்ணாமலைக்கான வாக்கல்ல தோழர்களே. 2 பேருக்கு நடந்த போட்டி. ஒன்று ராகுல் திமுக காங்கிரஸ், மற்றொன்று அண்ணாமலை பாரதிய ஜனதா. அப்போது பலர் தமிழ்நாட்டில் ராகுலை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்திலும் பிடிக்காது, காலத்திற்கும் வாக்களிக்க மாட்டார்கள். இது ஒரு குரூப் இருப்பாங்க. அடுத்து அதிமுகவினர், சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்காளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் மோடிக்கு ஓட்டு போட்டார்கள். அதே மாதிரி மோடியை பிடிக்காதவர்கள் எல்லாரும் ராகுலுக்கு ஓட்டு போட்டார். இதுதான் 2024 நடந்துச்சு. அண்ணாமலையின் பிரச்சாரத்தில் ஒரு மாறுபட்ட கருத்து வந்திருக்குமே, ஆனால் இதே இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டார்கள்ல. இப்ப 95 தொகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். ஒரு 5 தொகுதியாவது பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்கணும். அவர் பிரச்சாரம் செய்த தொகுதியில ஏதாவது ஜெயிச்சிருக்கான்னு நீங்க பாருங்க. ஜெயிச்சிருக்கலாம். இந்த 1 நீலகிரியா எங்கேயோ 1 ஒரு போஜன், ஏதோ ஒரு போஜன். அப்போ அவர் பேர் என்னது, விஜய்க்கு மாற்றமாக இளைஞராக வருகிற நீங்கள் 2 பேருக்கும் ஒரு 8-9 வருஷம் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் விஜய் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை விட 1% மாற்றம் ஏன் உங்களால் ஏற்படுத்த முடியவில்லை? அவர் இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாத்திலையும் பண்றாரு. அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பாஜகவில் இருப்பதால் தான் ஏற்படுத்தப்பட முடியவில்லை. இப்போது அவர் நம்புகிறார், பாஜகவின் இந்த அடையாளம் எனது வாழ்க்கையின் ஒரு பெரிய பிளாக், அமெரிக்கா பிளாக் ஹெட் போட்ட மாதிரி எனக்கு வாழ்க்கையின் பெரும் தடை. அதெல்லாம் நீங்கள் வெளியே வந்து பேசணும். நான் இருந்தேன், நான் அரசியல்வாதி அல்ல, நான் அரசாங்க அதிகாரி, எனக்கு இடம் தெரியாமல் அங்கே வந்து சிக்குப்பட்டு கொண்டேன். உள்ளே சென்று பார்த்த போதுதான் தெரிகிறது இவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு துரோகங்கள் செய்திருக்கிறார்கள், தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு 2ஆம் தாய் மனப்பான்மையோடு பார்க்கறது, ஒரு ஸ்டெப் சிஸ்டர் அது மாதிரி சொன்ன மாதிரி ஒரு நிலையில் அவங்க பார்க்குறாங்க.
தமிழர்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படுகிறது, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகரிக்கப்படுகிறது, கர்நாடகாவுக்கு அதிகரிக்கப்படவில்லை, தென் மாநிலங்கள் முழுவதுமாக வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழி, ஆனால் சமஸ்கிருதத்துக்கு அதிக ஃபண்டை ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ஒதுக்கலை. ஜிஎஸ்டியில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. பிஎம்ஸ்ரீயில் கையெழுத்து போடணும்னு நிர்பந்தம் பண்ணுறாங்க. அப்படி போடலைன்னா தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு 2500 கோடியை லாக் பண்ணியிருக்காங்க. இனி அதிகரிக்கும். தமிழ்நாட்டுக்கான நிதி ஆதாரங்கள் அதிகப்படுத்தலை. இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக டிஸ்கோர்ஸ் பண்ணுவீங்களா மிஸ்டர் அண்ணாமலை? உங்கள் எண்ணத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நீங்கள் சொன்னீங்க மோடியை நாங்கள் ஒரு மாடலாக ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? ஏற்றுக்கொள்ளலாம். அவர் இந்தியாவுடைய பிரதமர், அனைவருக்குமான பிரதமர் தான். ஆனால் அவருடைய ஐடியாலஜியை நீங்கள் க்ளீன் பண்ணணும். மோடி பரவாயில்லைங்க, அவர் நான் ஒரு ஹிந்து தேசியவாதின்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த மோடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. மோடியுடைய ஐடியாலஜி இருக்கு பாருங்க, இந்து தேசியவாதம். இந்து தேசியவாதத்துக்கு எவ்வளோ சொல்லிட்டேனே. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வரைக்கும் அவன் தான் வந்து நிற்கிறான். எத்தனையோ வருஷமா ஏதோ போகிறான். அவன் உட்காந்து ஏதோ சாமி கும்பிட்றாங்க, இவங்க உட்காந்து ஏதோ தர்காவில் போய் ஏதோ ஃபாத்தியா ஓதுறாங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துட்டான். அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? மோடியை நீங்கள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கிறீங்க? அவருடைய சனாதனத்தை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய உங்கள் குருவாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷை எப்படி ஏற்றுக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி எப்படி? இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் அண்ணாமலை. நீங்கள் தெளிவுபடுத்தாமல் பூனை கண்ணை மூடினால் உலகமே இருட்டுன்னு சிலர் இந்த யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்காரன் பைத்தியக்காரன் அல்ல, ரொம்ப கவனமாக சிந்திப்பார்கள். உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. அந்த ஸ்பேஸை நீங்கள் மனம் விட்டு டிஸ்கோஸ் பண்ணணும் தமிழ் மக்கள்கிட்ட. அப்போதான் உங்கள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஜோசப் விஜய் வந்தார்னா ஜோசப் விஜயுடைய வரவு வேறு. அவருக்கு மத அடையாளமும் கிடையாது, சாதி அடையாளமும் கிடையாது. உங்கள் ஆள் ராஜா தான் அவரை ஜோசப்னு கொண்டு வந்தார். உங்கள் ஆள் ராஜா தான் செபாஸ்டியன் என்று கொண்டு வந்தார். அவங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டான். திரு சீமான் அவர்கள் அரசியலில் வெற்றி பெறலை, அரசியலில் முதலமைச்சராக வரல. ஆனால் அவருக்குன்னு ஒரு பெரிய குழு வந்துச்சு. செபாஸ்டியன் சைமன் என்று கிறிஸ்தவ அடையாளத்தை கொடுத்தாங்க. ஏன் கிறிஸ்தவ இருக்கக்கூடாது? ராஜா சர்மான்னு சம்மந்தம் இல்லாத நீ வந்து தமிழ்நாட்டில் ஆளுகை பண்ணும்போது செபாஸ்டியன் சைமனா திரு சீமான் என்ன வரக்கூடாது, ஜோசப் சி விஜய் வரக்கூடாது என்பதை தமிழ் மண் தூக்கி வீசிட்டு எல்லாரும் வாக்களித்தார்கள். ஜோசப் விஜய்க்கு யாருமே பார்க்கல. வெற்றி அவருக்கு மீது 1000 குறைகள் இருக்கட்டுங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் நீங்கள் வைத்த அந்த இன துவேஷம், மத துவேஷம் இங்கே தோல்வி அடைந்தது. எல்லா ஜென்சி என்று சொல்லக்கூடிய அவ்வளவு பேர் வாக்களித்தார்கள். பெண் பிள்ளைகள் வாக்களித்தார்கள், ஆண்கள் வாக்களித்தார்கள், கடற்கரையோட மீனவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ சமூகம், பிராமண சமூகம், தலித் சமூகம், எல்லோரும் வாக்களித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க வரணும். அவர் மீது ஆட்சியில் 1008 குறை இருக்கிறது. 8 அமைச்சர்களை ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு திமுக கலங்கி போய் நிற்குது. அப்படி அனைவருக்குமானவராக இருக்கணும். அவனுடைய கண்ணை மூடணும். ஒரு பாதிக்கப்பட்டவள், ஒரு அவள் எந்த மதமாக இருந்தால் நம்ம கடை எல்லாம் நம்ம ஒரே இனம் தானே. நம்ம அவ்வளோ பேருமே ஒரே இனம் தான், ஒரே ஜாதி தான், ஒரே மதம் தான். அவன் தேவைக்கு மதத்தை ஜாதியை வச்சுக்குவான். அப்படி இல்லாமல் மோடியினுடைய இந்து தேசியவாதத்தை அஃபீஸ்மெண்ட் செய்து கொண்டு இங்கே நீங்கள் நடித்தீர்கள் என்றால், அதை தெளிவுபடுத்தாமல் உங்களுடைய வருங்காலம் கருப்பாகத்தான் மாறும். அது தெளிவான ஒன்றாக அமையாது. அதற்கு காலமும் நேரமும் இன்னும் காத்திருக்கிறது. அடுத்த செய்தியில் நாம் உங்களோடு சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.